தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 6:13 நாங்கள் வாசிக்கும் போது, ஆவியானவர் தருகின்ற சர்வாயுத வர்க்கங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கங்களை எங்களுக்கு தருகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், அவை எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக கவனிப்போமானால், எல்லாம் வேதத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வருகின்ற, கிடைக்கின்ற, அந்த வார்த்தையை கொண்டு செய்கின்ற காரியங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, வார்த்தையை நேசிக்காத, தேடாத, தியானிக்காத ஒரு மனிதன் சர்வாயுத வர்க்கங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய சர்வாயுத வர்க்கங்கள் வேண்டுமா? அந்த சர்வாயுத வர்க்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதை தேடி தியானித்து வாழுகிற, உணர்வடைகிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது அந்த சர்வாயுத வர்க்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதனாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சர்வாயுத வர்க்கங்களை வார்த்தை மூலமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தி தெய்வத்தை மகிமைப்படுத்துவாராக.